சண்டே சமையலும் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பிளான்ட்ஸ் வாங்க போகலான்னு போயிருந்தோம் ஒரு கடைக்கு, ஹோம் டிப்போ. அங்கே எடுத்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. அமெரிக்காவில் இங்கே வின்டரில் பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா ட்ரை ஆகி செத்துருங்க. திரும்ப நம்ம பிளான் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில பெரினியல்ஸ் மட்டும் ட்ரை ஆகிட்டு திரும்பவும் அது க்ரோ ஆகி வந்துடும் ஸ்ப்ரிங் சீசனில். நம்ம ஃப்ரண்ட் யார்டில் நிறையா பிளான்ட்ஸ் எல்லாம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ நம்ம ஏதாவது வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த கடைக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. டியூலிப்ஸ் எல்லாம் கூட பார்த்தோம். இது ஒரு இண்டோர் பிளான்ட்டு. லீவ்ஸ் எல்லாம் டபுள் கலரில் நல்லா இருந்தது. சின்ன வயசுலேருந்தே செடி வைக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் இந்த பூச்செடியெல்லாம் பார்த்துட்டா எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் வச்சிடலான்னு சொல்லி. கடைக்கு போனால் கண்டிப்பாக டைம் இல்லைன்னா கூட அந்த கார்டன் செக்ஷன் போய் பார்க்காம வர்றதே இல்லை. இந்த டியூலிப்ஸ் எல்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. பட் வாங்கிட்டு போயிட்டு வச்சா எந்த அளவுக்கு தாங்கும்னு எனக்கு தெரியல இந்த டெக்சாஸ் வெதருக்கு. ஒரு குட்டி ஃபன்னி ஸ்டோரி தான். என்னோட சைல்ட்ஹுட்டில் நடந்தது. பிளான்ட்டில் எவ்வளோ நான் ஆர்வமாக இருக்கேன்னு அதை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எனக்கு ஒரு 6, 7 வயசு கிட்ட இருக்கும். அப்போ ஒரு குட்டி பாட்டில் கனகாம்பர செடி தான் வச்சுருந்தோம். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அது டெய்லி வளருதான்னு சொல்லிட்டு, அதை பிடுங்கி பிடுங்கி வேர் வளர்ந்துருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா "என்னடா இது? அந்த செடி வளரவே மாட்டேங்குதே!" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நான் பண்ணத நோட் பண்ண பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லியிருக்காங்க, "உங்க பொண்ணு டெய்லியும் செடிய புடுங்கி புடுங்கி வேர் வளருதான்னு பார்த்துட்ருக்கா. அதனால தான் அந்த செடி வாடி 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 போகுது" அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு செடின்னா அப்ப இருந்தே ரொம்ப இஷ்டம். அண்ட் தெரியல எனக்கு அந்த ஸ்டேஜில அப்ப தெரியல. அப்புறம் அம்மா சொன்னாங்க, "ஸோ இந்த மாதிரி வேரெல்லாம் புடுங்கி பார்க்கக்கூடாது. அ அ செடி தானா மேல வளரும்" அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி அ அவ்ளோ ஆர்வமா நம்ம பண்ண வேலைலாம் இருக்கு. அதுக்கப்புறம் நான் எங்கே போனாலும் அட்லீஸ்ட் இன்டோர்லயாவது முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு குட்டி குட்டி பாட் ஒரு 4, 5 பாட்டாவது வச்சு செடி வளர்க்காம இருந்ததே இல்ல. அவ்ளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். கார்டனிங்கில அவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எனக்கு. இந்த ரோஸ் பாருங்க, அவ்ளோ சூப்பரா இருந்ததுங்க. செம்ம கலர் இது. பார்க்க பார்க்க எல்லா செடியுமே வாங்கிட்டு போய் வீட்ல வச்சிரணும் அப்படின்னு தான் தோணுது. ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு, அப்புறமா வீட்டுக்கு போயிட்டு சண்டே அ சமையல் தான் நம்ம பார்க்க போறோம். சிக்கன் தான் செஞ்சிருந்தோம். அ சிக்கன் பள்ளிப்பாளையம் அண்ட் சிக்கன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா செஞ்சிடலாம் அந்த கிரேவி. நாம இப்போ ரெசிபி பார்க்கலாம். சிக்கனுக்கு நல்லெண்ணெய் ஊத்தி செஞ்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஹோல் கரம் மசாலா, அப்புறம் வெங்காயம் போட்டு தாளிச்சுக்கணும். வெங்காயம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கிட்டாவே அந்த டேஸ்ட் கிரேவி நல்லா வந்துரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா, க்ரீன் சில்லி போட்டுக்கிட்டா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படி தான் போட்டு அரைச்சிச்சு. அந்த அரைச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். சீக்கிரமா வேலை முடியணும், குயிக்கா செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் ஆனியன்ஸ் தனியா பேஸ்ட்டா அரைச்சுக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியும் பேஸ்ட்டா அரைச்சுக்கணும். அதை தனித்தனியா நம்ம சேர்த்துக்கிட்டா சீக்கிரமா வதங்கிரும். குயிக்கா ரெடி ஆயிடும் கிரேவி. ரொம்ப நேரம் நின்னு நம்ம வதக்கிட்டே இருக்க தேவையில்ல. ஸோ குயிக்கா ரெடி ஆயிடும். கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்குமே பெருசாலாம் சமைக்க தெரியாது. அப்புறமா அம்மா கிட்டேருந்து கத்துக்கிட்டேன். ஃபோன் பண்ணி மணிக்கணக்கா பேசுவேன். என்ன போடணும், எப்போ போடணும் அப்படின்னு சொல்லி. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டது தான். சில வெரைட்டீஸ் மட்டும் செய்வேன். எனக்கு நான்வெஜ் பிடிக்கும். ஸோ பிரியாணி இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே நான் நல்லா செஞ்சு பழகிட்டேன். ஃபுட் மேல இருந்த இன்ட்ரெஸ்ட்னால நெறைய புது புது வெரைட்டி நாமளா அ கொஞ்சம் குறைச்சு போடுறது, அதிகமா போடுறது அப்படின்னு சொல்லி நெறைய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா நான் எப்படி செஞ்சாலும் என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுப்பாரு. மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் காரத்துக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கம்மியா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அ கறி மசால், கரம் மசாலா, அப்புறமா மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன் போட்டுட்டு, சிக்கன் நல்லா அதில அந்த மசாலா ஃபுல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கணும். சிக்கன் நல்லா அது தண்ணி விட்டு வர அளவுக்கு கொஞ்சம் ட்ரையா வதக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்படி இருந்தா உங்களுக்கு நல்லா டேஸ்ட் இருக்கும். இங்க கிடைக்கிற சிக்கன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப குயிக்காவே அ வெந்துரும். நல்லாவே சீக்கிரமா சாஃப்ட் ஆயிடும்.
ஓவர் குக் பண்ணிட்டோம்னா ரப்பரி ஆயிடும். ஸோ வந்து அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா இருக்கும். வின்டர்ன்றதுனால இப்போ ஒரு 2, 3 மந்த்ஸா வெளியவே முடியல. அவ்வளோ குளிர் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ஓகே. பிப்ரவரி முடிஞ்சதுன்னா, மார்ச்ல வந்து ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது உங்களுக்கு வெளிய போறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இங்க. அப்பதான் வந்து குழந்தைங்களலாம் கூப்பிட்டு வெளியவே முடியும். அதுவரைக்கும் வீட்ல வின்டர்ல வேற வழி இல்லாம வீட்ல தான் இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போவோம் அதோட சரி. சிக்கன் நல்லா குக் ஆனப்புறம் நம்ம கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த கிரேவிக்கு தேவையான ஒரு பேஸ்ட்டை அரைச்சிக்கலாம். இது இப்படியே ட்ரையாக விட்டு செமி கிரேவி மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம். இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவி குவான்டிட்டி ஜாஸ்தி தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து இந்த பேஸ்ட் அரைச்சி போட்டுக்கலாம். தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு இந்த 4 பொருள் தான். நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கணும். கொஞ்சம் கிரேவி குவான்டிட்டி ஜாஸ்தியாக வச்சுட்டோன்னா 2 வேளைக்கும் சாப்பிட்டுக்கலாம். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா ரைஸுக்கும் நல்லாயிருக்கும். தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கும் சூப்பராக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக 2 வேளைக்கும் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டா நம்ம கொஞ்சம் சண்டே அதுவுமா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஈஸியாக இருக்கும் நமக்கு. எல்லாருக்கும் சண்டேனா ரெஸ்ட் இருக்கும். பட் கிச்சனில் வேலை செய்கிற அம்மாக்களுக்கு மட்டும் சண்டேனா ரெஸ்ட் இருக்காது. இதெல்லாம் எனக்கு அப்போ புரியாது மேரேஜுக்கு முன்னாடி. இப்போ வந்து அம்மா எவ்வளோ வந்து வேலை செஞ்சுருக்காங்க, எவ்வளோ வந்து நம்மளுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் தெரிய வருது. இப்போ தான் அவங்களோட அருமைலாம் நமக்கு புரியுது. கிரேவி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் கார்னிஷிங் பண்ணி இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதான் கிரேவி ரெடி. இது குயிக்காக அண்ட் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் என்னோட என் பொண்ணோட ரொம்ப ஃபேவரட்டான பள்ளிப்பாளையம் சிக்கன் தான் செய்கிறோம். இந்த டிஷ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு சைடில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ்ஷு. நாங்கள் ஒரு கெட் டுகெதர் இல்லை வந்து ஒரு ரிலேட்டிவ் வீட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லா ஐட்டத்தோடு சேர்த்து இது ஒரு மேண்டேட்ரி ஐட்டமாக இருக்கும். அப்படி ஒரு டிஷ் இது. மிளகாய் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஃபுல்லாக எடுத்துடணும். அந்த ஸ்கின்னு மட்டும்தான் நம்ம போடணும். இன்னொன்று ஸ்பெஷல் என்னென்னா சின்ன வெங்காயம். நம்ம எவ்வளோ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், அப்புறம் வந்து மிளகா, கருவேப்பிலை அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுதான் அந்த டேஸ்ட் வேரியேஷனையே கொடுக்கும். அந்த குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணதை போட்டு தாளிச்சுக்கணும். உப்பு, மஞ்சத்தூள் அவ்வளோதான். வேறு எதுவுமே நம்ம சேர்த்துக்க தேவையில்ல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லை வந்து சில்லி பவுடர் இது எதுவுமே தேவையில்ல. இது வந்து எங்கள் அம்மா செய்கிற ஸ்டைல். ரொம்பவே நல்லாயிருக்கும். சுத்தமாக எந்த மசாலாவுமே இல்லை. ஆனால் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஊரில் ரிலேட்டிவ் வீட்டுக்கெலாம் போயிட்டா அங்கே தோட்டத்து சைடாக இருக்கும். ஸோ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த விறகடுப்பு, இரும்பு சட்டி, மண் சட்டி அதில் தான் செய்வாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழியில் தான் செய்வாங்க. குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் டேஸ்ட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்கும். காலையில் ஒரு 11:00 அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா 2:00 அந்த மாதிரி தான் ரெடி ஆகும். அவ்வளோ டைம் அவ்வளோ டிஷ்ஷஸ் எடுத்து செஞ்சு சாப்பிடுவோம் நாங்கள். ஒரு கெட் டுகெதர் கசின்ஸ் அப்படின்னா கசின்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்கும். மொபைலில் கூட பார்த்துக்க மாட்டோம். அப்படி ஒரு ஒரு கோல்டன் டேஸ் அது. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த சமைச்சு சாப்பிடும்போது இது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே சொல்லலாம் ஃபுட்டு பொறுத்த வரைக்கும். அவ்வளோதான், நம்ம சண்டே சமையல் ரெடி ஆயாச்சு. கிரேவி, பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க.